வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்களுடைய டிங்கு யானை. இன்று நாமெல்லாம் சேர்ந்து தமிழின் அழகான 12 உயிரெழுத்துக்களை கற்றுக்கொள்வோம். வாங்க, ஒவ்வொரு எழுத்தையும் நிதானமாக விளையாட்டு மாதிரி ஒரு உதாரணத்துடன் கற்போம். நண்பர்களே, இதுதான் தமிழின் முதல் எழுத்து அ. அ என்றால் அம்மா. அம்மா போல இனிமையான இந்த எழுத்தை எல்லோரும் சொல்லலாமா? அ அ அ. இப்போ வரும் எழுத்து ஆ. ஆ என்றால் ஆடு. நண்பர்களே, ஆடு எப்படி மேன்னு ஒலி விடுகிறதோ அதுபோல நீங்களும் சொல்லுங்க, ஆ ஆ. அடுத்தது சின்னதா இனிமையான ஈ. ஈ என்றால் இலை. மெதுவா காத்தில் அசைகிற இலை மாதிரி சொல்லுங்க, ஈ ஈ. அடுத்தது ஈ. ஈ என்றால் ஈசல். சின்ன சின்ன ஈசல்கள் பறப்பது போல நீங்களும் சொல்லுங்க, ஈ ஈ. இப்போ வருது ஊ. ஊ என்றால் உழவன். உழவன் வயலில் வேலை செய்யும் சத்தம் போல சொல்லுங்க, ஊ ஊ. அடுத்து வரும் எழுத்து ஊ. ஊ என்றால் ஊஞ்சல். ஊஞ்சலில் ஆடும் மாதிரி நீங்களும் சொல்லுங்க, ஊ ஊ. அடுத்து வரும் எழுத்து ஏ. ஏனா எலி. சின்ன எலி ஓடுற சத்தம் போல ய ய. அடுத்து சூப்பர் எழுத்து ஏ. ஏ என்றால் ஏணி. ஏணியில் ஏறுவது போல நீங்களும் சொல்லுங்க, ஏ ஏ. இப்போ ஒரு கலர்ஃபுல் எழுத்து ஐ. ஐ என்றால் ஐவர். ஐவர் நண்பர்கள் போல கைத்தட்டிட்டு சொல்லுங்க, ஐ ஐ. அடுத்தது சின்ன சுற்றான் ஓ. ஓ என்றால் ஒட்டகம். ஒட்டகம் நடப்பது போல சொல்லுங்க, ஓ ஓ. அடுத்தது ஓ. ஓ என்றால் ஓடம். ஓடம் கடலில் மிதக்கும்படி நினைச்சு சொல்லுங்க, ஓ ஓ. இதோ கடைசி உயிரெழுத்து ஔ. ஔ என்றால் ஔவையார். அவங்க ஞானம் மாதிரி மெதுவா அழகா சொல்லுங்க, ஔ ஔ. வாவ், ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இதுதான் நம்ம தமிழின் 12 உயிரெழுத்துகள். அடுத்த பாடத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்களுக்காக டிங்கு யானை திரும்ப வர்றேன். பை பை குழந்தைகளே. Thanks and bye-bye.